பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியான செய்திகளை மட்டுமே இந்த நேரத்துல சொல்லணும், நல்ல பலன்களை மட்டுமே சொல்லணும் அப்படின்னு தாங்க இந்த ஒரு ஆசை. என்ன அதிகமா நன்மை கெட்டது எல்லாம் கலந்து சொல்றோம். நிறைய ராசிக்கு வெறும் கெடுதல் மட்டுமே சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஆனா அப்படியெல்லாம் இல்ல. வருஷம் 365 நாளும் ஒருத்தருக்கு மைனஸ் கிடையாது, ஒருத்தருக்கு பிளஸ் கிடையாது. அப்போ எப்பெல்லாம் நல்லது நடக்கும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாமே. இப்போ இந்த மீனத்தை பொறுத்தளவுல முதல்ல லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் ஸ்ட்ராங்கா இருந்துட்டேன். லக்னம்னா யாரு? நான் தான். அப்புறம் என்னுடைய ராசியின் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நான் வலிமையா இருக்கேன்னு அர்த்தம். இப்போ குரு பகவான் 5வது வீட்டில் உச்சம் பெற்று வலுவா இயங்கக்கூடிய பூர்வ புண்ணிய பலத்தோடு இயங்கக்கூடிய இந்த காலம், உங்க இந்த வருஷம் ஆரம்பம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட குலதெய்வத்தை மனசுல நினைச்சு ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க எடுக்கிறதெல்லாம் வெற்றி தான். 5ல குரு இருக்கார். 5ல் குரு இருக்கிறது அற்புதமான ஒரு விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மனம் 5ஆம் இடம், நம்மளுடைய ஆசை 5ஆம் இடம், நம்மளுடைய குழந்தைகள் 5ஆம் இடம். இது எல்லாமே குருவுடைய அருளால ரொம்ப நல்லாவே இருக்கும். தெளிந்த மனநிலை இருக்கும், ஒரு பக்குவம் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளுடைய கனவுகள், கற்பனைகள், லட்சியங்கள் நிறைவேறும். நம்மளுடைய குழந்தைகளால சந்தோஷம், மகன நிறைவு. குழந்தைகளே இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு காலம். இது எல்லாமே இந்த ஆண்டு உண்டு. சரி, அதோடு கூடுதலாக நமக்கு வருமானத்தை தரக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் எப்போ 2ஆம் இடத்துக்கு வர்றாருன்னா மே மாச காலகட்டங்கள்ல 2ஆம் இடத்துக்கு வர்றார். மேஷத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய காலம். பொருளாதாரத்தில் ஒரு சில யுத்திகளை கையாண்டு நம் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எனக்கு அந்த நேரத்துல கிடைக்கும். குடும்பத்துல நான் சொல்றத மத்தவங்க கேட்பாங்க. என்னுடைய பேச்சு, என்னுடைய வாக்கு வன்மை, என்னுடைய படிப்பு, என்னுடைய செயல்தரம் எல்லாம் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய காலம் அந்த மே மாதம். சரி, அடுத்த மாசம் ஜூன் மாசம். இந்த ஜூன் மாசத்துல புதன் உங்களுக்கு நல்ல அமைப்புல 4ஆம் இடத்துல மிதுனத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலம். அப்போ இடம், வீடு, சொத்து, சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அதை அமைச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதம் இந்த செவ்வாய் கடகத்துக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய காலம். அப்ப ஆல்ரெடி குருவும் அங்க இருக்கார். லக்னாதிபதி அங்க 9ஆம் இடத்தின் அதிபதி சேர்ந்து அந்த சஞ்சரிக்கக்கூடிய காலம். இந்த அக்டோபர் மாத காலகட்டங்கள்ல ஒரு சில நாட்கள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப விசேஷமாக அந்த ஒரு 3 நாட்கள் கொஞ்சம் பலன் தரக்கூடிய காலமாக செப்டம்பர் மாதம், இந்த அக்டோபர் செப்டம்பர் காலகட்டங்கள்ல அந்த 4, 5, 6 தேதிகள் அப்படிங்கிறது இந்த சந்திரன், செவ்வாய் எல்லாம் அந்த கடகத்துக்குள்ள குருவோடு சேர்ந்து செயல்படக்கூடிய காலம். இந்த நேரம் உங்க வழிபாட்டுக்கு மிகச்சிறந்த காலமாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 3 மாதம் உங்க வாழ்க்கையில நீங்க மிஸ் பண்ணாதீங்க. மே மாசம், ஜூன் மாதம், அக்டோபர் மாதம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உங்களுடைய பொருளாதார மேன்மைகளை உயர்த்தி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள், உங்களுடைய செயல்தரத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்துல உண்டு. அதனால தெய்வ அனுகிரகம் ரொம்ப முக்கியமா உண்டுங்க. அதுதாங்க அதை நீங்க நமக்கு கடவுள் கிஃப்ட். அந்த கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பலன்களை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறதுனால நான் இஷ்டமா முருகனை வழிபடுறது எனக்கு ரொம்ப விசேஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தை நினைச்சாலே எனக்குள்ள ஒரு பூரிப்பு, எனக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது, இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அது குலதெய்வத்தை நினைச்சாலே போதும். நினைக்கணும், அவ்வளவுதான் விஷயம். நீங்க கோயிலுக்கு போங்க, போகாதீங்க, கும்பிடுங்க, கும்பிடாதீங்க, அதெல்லாம் வேற விஷயம். குலதெய்வத்தை மனசால நினைச்சுக்கணும். நித்திய கடமை 3 நிலைமை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி காலையில எந்திரிச்சோன்னா என்னுடைய குலதெய்வம் ஆத்திமரத்த ஐயான்னா, அம்மாபட்டி கருப்பர்னா அம்மாபட்டி கருப்பரேன்னு நான் கும்பிடணும். அதே மாதிரி என்னுடைய இஷ்ட தெய்வம் முருகா அப்படிங்கிறது மூச்சுக்கு 300 தடவை வரணும். அப்படி வந்துட்டாலே போதும். இந்த காலம் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அடிச்சு துவச்சு துவம்சம் பண்ணி நம்ம வாழ்க்கையில நான் தாண்டா ராஜா அப்படின்னு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை மீனத்திற்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதனால இந்த 2020ஆம் ஆண்டு சூரியனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுனால சூரியன் நமக்கு கொஞ்சம் அப்படி ஆப்போசிட்டா நிக்கக்கூடிய, அதனால அவர்கிட்ட மட்டும் நம்ம போக வேண்டாம். தள்ளி நின்றுட்டு, ஐயா கொஞ்சம் பாருங்க, வெயில் எல்லாம் போகாம கொஞ்சம் என்னைய பத்திரமா, கொஞ்சம் நீ என் பக்கம் வராத, நான் உன் பக்கம் வரலன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு நம்மள செயல்களை செய்தோம்னாவே போதும். அரசியல்வாதிகளுடன் பழக்கம் இந்த நேரத்துல வேண்டாம். மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதை கொண்டாடுவோம், வாழ்க்கையில ஜெயிப்போம். ஓகேவா? மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.